வணக்கம். இது என்னது பிரியாணிமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது சோயாவோட நம்ம ஃப்ரைட் ரைஸ் தான். சிம்பிளாக பிரியாணி இல்லாமல், குக்கர் இல்லாமல் நம்ம கடாயிலே செஞ்சுக்கலாம். சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதுக்கு சைட் டிஷ் கூட எதுவுமே வேணாம். தயிர் பச்சடி இருந்தால் கூட போதும். சூப்பராக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. இதை பொன்னி அரிசி தான் ஒரு கிளாஸு பொடி பொடியாக வேக வச்சுருக்கேன். அடுத்தது இந்த சோயா ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம ஒரு மசாலா சேர்த்துக்குவோம். இதில் 2 டீஸ்பூனு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10-15 வெள்ளைப்பூடு. இதெல்லாம் தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இப்போ இதை பக்கத்தில் வச்சுருவோம். அங்கே 1 கப்பு ரைஸுக்கு இது 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்து நல்லா சுடுதண்ணில் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கடாயில் ஒரு 3-4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அடுப்பை ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கடுகும் கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். அது பொரிஞ்சு வரட்டும். அடுப்பு மொத்தம் ஸ்லோவிலே வச்சு தான் செய்யணும். ஹை ஃப்ளேம் ஆகிட்டு கருகி போயிடும் நமக்கு. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் 1 டீஸ்பூனு மிளகாத்தூள், பிளெயின் பொடி தான் போடணும். தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம சோயாவை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் இந்த மசாலாவில் நல்ல சோயாவை பிரட்டி கொடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் நம்ம மிக்சிக்கு அரைச்சோம்ல, அதிலே மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை மூடி வைப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருச்சு. பார்க்கவே மட்டன் சுக்காமல் இருக்கா? அவ்வளோதாங்க. இதில் மேலாப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிட்டு நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்குவோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீக்கிரமாகவே பண்ணிடலாம். காலையில் டேஸ்ட் கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு சூப்பரான குமன்னு நமக்கு மீல் மேக்கர் ஃப்ரைட் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. மட்டன் பிரியாணி மாதிரியாக இருக்கா? எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கோ டேஸ்ட்டு கூட அப்படி தான் இருக்கும். நீங்களும் இந்த சிம்பிளான மீல் மேக்கர் பிரியாணி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.